கீரைன்னு சொன்னாலே என் மைண்டுக்கு ஞாபகம் வருது 90s கிட்ஸ்க்கு ஃபுல்லாகவே தெரிஞ்ச பாப்பாய் அனிமேட்டட் மூவி தான். அதுதான் என்னையும் வந்து கீரை சாப்பிட வச்சது. ஸோ நான் கீரை நல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்கள சாப்பிட வைக்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஆனால் அதையும் நான் வந்து டேஸ்ட்டாக ஹெல்தி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். எந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. இதனால தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே சாப்பிட கொடுத்து பழகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே ஒரு கட்டி கீரைக்கான அளவு. பாசிப்பயிறு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது சிறுபயிறு வந்து கொஞ்சம் ஒரு 100 150 எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். ஸோ பயிர் வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும். இந்த கேப்பில் கீரையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வாயிலையும் தட்டுப்படாது. கீரை எப்போதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க கீரையை வேக வச்ச தால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கீரை நல்லா வெந்து வரணும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் செய்ய போகிறோம். தேங்காய், வெங்காயம், ஜீரகம், வேக வச்ச பச்சை மிளகாயும் நான் எடுத்து அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மஞ்சப்பொடி வந்து கூடவே மசாலா கூட அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதனால் கொஞ்சம் எல்லோவோ தெரியுது. உங்களுக்கு மஞ்சப்பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். எந்த சாப்பாடுக்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இதை வந்து நெய் கூட சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாலக்கீரை இனி வாங்கினா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.